இந்திரலோகம் போறாங்க. அக்னி, சூரிய தேவர் எல்லார்கிட்டயும் போய் அவங்க தான் பலம் கொண்டவங்க அப்படின்னு தன்னோட ராஜாங்கத்தை ஒவ்வொரு தேவர்கள்கிட்டயும் நிரூபிக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் இப்போ பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அசுரர்கள் தங்களோட கொடியை நாட்டுறாங்க. யமலோகத்தை கூட அவங்க விடல. முன்னாடியே என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசல்லே வச்சுட்டு, என் மக்கள் எல்லாம் ஒன்றும் துன்புறுத்தாதீங்க, உங்களுக்கு தேவையானது தானா வரும், நீங்க சொல்லாம நான் இனி யார் உயிரையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேவர்களும் அவங்களுக்கு அடிபணிஞ்சு அரக்கர்களுக்கு சேவகர்களா வேலை செய்யறாங்க. இதெல்லாம் நிலைநாட்டிட்டு மறுபடியும் சிவபெருமானை பார்க்க அசுரர்கள் வராங்க. இந்த மாதிரி உங்க ஆசையால நாங்க எல்லா அண்டங்களையும் ஆள தயாராயிட்டோம், அதனால நாங்க எங்க வந்து ஒரு அரண்மனையை ஏற்படுத்தி தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் சொல்லுங்க அப்படின்னு சிவபெருமானை கேக்குறாங்க. சிவபெருமானும் அவங்களுக்கு வந்து வீர மகேந்திரபுரி அப்படின்ற ஒரு இடத்த காட்டி உங்க அரண்மனையை நீங்க அங்க அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்க அரண்மனை ஏற்படுத்தி அவங்க எல்லாம் தன்னோட அரசாட்சியை சிறப்பா செய்யறாங்க. அவங்க தேவர்களை மட்டும்